தைப்பூச திருவிழாவிற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பாத யாத்திரையாக முருக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பழனி அடுத்து ஆயக்குடி அருகே திண்டுக்கல் சாலையில் பாத யாத்திரையாக நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவிகள் செய்தனர். ஆயை காய்தே மில்லத் அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்பில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கால்வலியை போக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் நெடுந்தூரம் சாலையில் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு கால்களில் மருந்துகளை தடவிவிட்டு சேவை செய்தனர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் மருத்துவ முகாம் அமைந்து கடந்த 4 ஆண்டுகளாக இதுபோன்ற சேவைகள் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் 3ஆம் படை வீடான பழனியில் இஸ்லாமியர்கள் முருக பக்தர்களுக்கு சேவை செய்யும் நிகழ்வு பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது. புது ஆயக்குடி ஜமாத்தார்கள் சார்பாகவும் ஆய காகிதமில்ல சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாம் காட்டிய வழியில் தொப்புள்குடி உறவுகளுடன் நேசமாகவும் சகோதரத்துவமும் நெருக்கமாகவும் இருப்பதற்காக நாங்கள் வருடம் வந்து பழனி முருக மலைக்கு வந்து பாத யாத்திரையாக வருகின்ற முருக பக்தர்களுக்கு வந்து இலவச மருத்துவ முதலீட்டு முகாம் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக செய்து முடித்துள்ளோம். இது 4வது ஆண்டு வந்து இப்பயும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே ஒரு அமைதி பூங்காவா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கம் தேவைப்படுற காரணத்தினால இது எங்கள் ஊரில் வந்து இது நாங்கள் இந்த பழனி பகுதியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதே போல் தமிழ்நாட்டில் ஏனைய பகுதிகளிலும் இந்துக்கள் விசேஷங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய விசேஷங்களுக்கு இந்துக்கள் வந்து ஒருத்தருக்கொருத்தர் வந்து உதவிகள் பரிமாறிக்கொண்டால் ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படுங்கிறத வந்து அடிப்படையாக நாங்கள் இது செயல்படுறோம். இந்து முஸ்லீமோட ஒற்றுமை வந்து பேணி காப்பது எங்களுடைய தலையாய நோக்கம். என் பேர் அஜ்மத் அலி, ஆய காகிதமில்ல சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளையின் நிறுவன தலைவராக இருக்கேன். கவுன்சிலராகவும் நான் பணியாற்றிட்டு இருக்கேங்க.